சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடன் கூட்டணி கடைசி நேரத்தில் அறிவித்தார். அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அதிமுகவுடன் கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இணை உள்ளதாகவும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக தாவேக்காவை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்திருக்கிறதாம் பிஜேபி. குறிப்பாக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தாவேக்காவிற்கு பார்த்தீங்கன்னா 60 சீட்டுகள் தருவதாகவும் துணை முதல்வர் பதவி தருவதாகவும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைதான் ஓங்கி இருக்கு. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி வேணும். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் காரணமாக 4 கட்சிகளாக பார்த்தீங்கன்னா கட்சி உடைந்திருக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் பார்த்தீங்கன்னா தாவேகா கூட்டணிக்கு வந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேலாம் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி கடைசி நேரம் வரை தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கடைசியில் தாவேக்கா வந்தாலும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு 40லேருந்து ஒரு 50 சீட்டுகள் தருவதாகவும் துணை முதல்வர் பதவி தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன மாதிரியான திருப்பங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபியே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. பவன் கல்யாணம் வைத்து பேச்சுவார்த்தை விஜயுடன் நடத்தி வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பாதிக்கு பாதி சீட்டு கேட்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். பிரேமலதா அவர்களே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் துணை முதல்வர் பதவி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களே கூட்டணிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி. இந்த தடவை விஜய் அவர்களை கூட்டணிக்கு சேர்த்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. துணை முதல்வர் பதவி வேண்டுமானால் விஜய்க்கு தரலாம் அப்படின்ற முடிவில் அதிமுகவும் சரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இந்த கூட்டணி அமைந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98% வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.